ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, உனக்கு கெடுதலே செய்து கொண்டிருக்கும், எப்போதா உன்னை அழிக்கலாம் என துடித்து கொண்டிருக்கும் உன் எதிரியை அழிப்பதற்காக நான் கிளம்பி விட்டேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. எப்போது பார்த்தாலும் உனக்கான நல்லதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது எந்த வகையிலாவது உன்னை வீழ்த்தி அழித்து விட வேண்டுமென உன் உறவுக்கார பெண்மணியே ஒருவர் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து அதற்கு உண்டான திட்டத்தையும் தீட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் சரிதும் மனமாற்றம் இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை அழித்துவிட வேண்டும் என தொடர்ந்து கெடுதல் செய்து கொண்டிருப்பதால் இதற்கு மேலும் பொறுக்கக்கூடாது என இப்போதே அவருக்குரிய தண்டனையை கொடுப்பதற்காக நான் கிளம்பிவிட்டேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ முன்பு போல் அவருக்கு எதிராக நீயும் பல செயல்களை பழிக்கு பழி செய்தாய், அவருக்கு எதிராக பேசினாய். ஆனால் இப்போதெல்லாம் நீயே மனம் நொந்து போய் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருப்பதால் அதிலிருந்து விலகி ஒதுங்கி ஒதுங்கி போகிறாய். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் உன்னிடம் வந்து வம்பிழுப்பதும் சண்டை போடுவதும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை அழிக்க நினைப்பதும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இனிமேலும் உன் அம்மாவாகிய என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என் தங்கமே. அதனால்தான் இப்போதே அவளை அழிப்பதற்காக சிம்ம வாகினியான நான் கிளம்பி விட்டேன். ஆனால் வஜ்ரகோஷம் என என்னுடைய நாமத்தை நீ சொன்னதன் மூலமாக என் மனதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக என் பிள்ளையான உன் வாழ்விலும் எந்த தவறுதலும் நேர்ந்துவிடக் கூடாது என கவனத்தோடு இப்போது யோசித்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ கவலை கொள்ளாதே. மற்றவர்கள் உனக்கு கெடுதல் செய்து உனக்கு துன்பம் இழைக்கும் வரையிலும் அத்தனையையும் பார்த்து கொண்டு நான் பொறுமையாகவா இருப்பேன்? அதனால்தான் இனிமேலும் யாரும் உனக்கு எந்த துரோகமும் கெடுதலும் ஏமாற்றமும் கொடுத்துவிடக்கூடாது. உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன். யாராவது உனக்கு கெடுதல் செய்தால் உனக்காக நான் வந்து நின்று அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பேன் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இப்போது நான் ஆக்ரோசத்தோடு கிளம்பினேன் என் செல்லமே. ஆனால் இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பதை நீ கேட்பதன் மூலமாக என் மனதிலும் ஒரு ஆசுவாசம் வருகிறது. அதாவது உண்மை என்னவென்பதை நீ தெளிவாக புரிந்துகொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. மனிதர்கள் என்றாலே ஒவ்வொருவருக்குள்ளுமே நல்ல எண்ணங்களும் தீய குணங்களும் இருக்கத்தான் செய்யும். யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், என்ன கெடுதலை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் அதன் முடிவாக உன் வாழ்க்கை அழிந்து போகும்படியோ வீழ்ந்து போகும்படியோ இந்த வராகியம்மா நான் விட்டுவிடவே மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன். நீ கவலை கொள்ளாதே. வஜ்ரகோஷம் என மன அமைதியோடு என்னை தொட்ட உனது கரங்களின் மூலமாக உனக்குள்ளும் நான் பல சக்திகளை இறக்கி உன்னை அமைதியாகவும் பொறுமையாகவும் வாழ வைக்கப் போகிறேன். இனிமேல் யாரையும் எதையும் கண்டுகொள்ளாமல், யாருடைய வார்த்தைகளுக்கும் யாருடைய தீய செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னுடைய வேலைகளையும் முயற்சிகளையும் மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிரு. சின்ன சின்ன முயற்சிகளையும் கூட நீ தொடர்ந்து செய்யும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடுமேன் செல்லமே. இங்கு பல பேருக்கு பல கஷ்டங்கள் இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு மனிதாபிமானத்தோடு உதவி செய்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் பல மனிதர்கள் மனபாரத்தோடும் மனக்கலக்கத்தோடும் மனக்கவலையோடும் வேதனைகளை சுமந்து கொண்டுதான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே மனம் விட்டு பேசுவதற்கும் தன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை யாரிடமாவது சொல்லி அழுவதற்கும் மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் யாருக்கும் அதை கேட்க நேரமில்லாமல் எல்லாருமே வேலை, சம்பளம், சம்பாத்தியம், வருமானம் என்று சுற்றி கொண்டு அலைந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் யாருடைய மனபாரமும் எப்படி குறையும்? முன்பெல்லாம் மனிதர்கள் நிறைய இருந்தார்கள், உறவுகள் நிறைய இருந்தார்கள், அதிக நேரம் வீட்டிலேயும் இருந்தார்கள். ஒருவருக்கு ஏதாவது கவலை என்றால் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் கூட நிறைய பேர் இருந்தார்கள். அதனால் மன அழுத்தமும் மிகவும் குறைவாக இருந்தது. அவர்களும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யவோ பழிக்கு பழி வாங்கவோ நினைக்கவில்லை. ஆனால் இப்போதெல்லாம் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை மற்றவர்களும் எடுத்து சொல்லவுக்கு நேரமும் இல்லை. அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இன்னொருவருக்கு மனமும் நேரமும் இல்லாமல் இருப்பதாலேயே எல்லாரும் மன அழுத்தத்தோடும் பாரத்தோடும் புலவிக்கொண்டே இருப்பதால் இப்போது கெடுதல்களும் கொடுமைகளும் கூட அதிகரித்து விட்டதல்லவா?
பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதே அதை மனதிலிருந்து தவிர்க்கக்கூடிய அளவிற்கு யாரும் யாருக்கும் இங்கு அறிவுரை சொல்வதும் கிடையாது, சொல்ல நேரமும் கிடையாது. அதனாலேயே பல விஷயங்கள் இங்கு தப்பும் தவறுமாகவும் தடுமாற்றமுமாகவே நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளேன் செல்லமே. எந்த விஷயமும் நடக்க வேண்டும் என எழுதியிருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நடப்பது நடக்கட்டும் என அத்தனையையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. நீ நினைப்பதை அதற்கேற்றாற் போல மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? ஒரு விஷயம் நடக்காது என தெரிந்த பிறகும் ஏன் அதை பற்றியே யோசித்து யோசித்து வருத்தப்பட்டு வேதனை அடைய வேண்டும்? இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்ற நிலை உருவான போது கூட இந்த வராகியம்மா என் மீது நீ பாரத்தை போட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். நிச்சயமாக நீ நினைத்ததை என் அன்பு குழந்தையான உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். நீ அன்போடும் பொறுமையோடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் என் செல்லமே. என்னை இப்படி இருக்க சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் கடும் கோபத்தில் இருக்கிறீர்களா அம்மா? உங்களுக்கு மட்டும் கோபம் சாத்தியமா என கேட்கிறாயா? உண்மையிலேயே நான் கொண்டது கோபமாக உனக்கு தெரியலாம். ஆனால் தவறு செய்து கொண்டிருக்கும் ஒரு பிள்ளையை திருத்துவதற்காக நான் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அது. இப்படி தவறு செய்யும் போது ஒரு பிள்ளையை திருத்துவதற்காக நான் முதலில் அன்பாகவும் பொறுமையாகவும் பாசமாகவும் சொல்லி பார்ப்பேன். திருந்துவதற்கான சூழ்நிலைகளையும் கொடுப்பேன். அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படி பல சூட்சுமத்தின் மூலமாக அவர்களுக்கு உணர்த்துவேன். நீ செய்வது தவறு, இதை செய்யாதே, இதனால் உனக்கு கஷ்டம் வரும், இதனால் உனக்கு நோய் நொடிகள் வரும், உன் வாழ்விலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும் என பல விஷயங்களை சூட்சுமமாய் தவறு செய்பவர்களுக்கு நான் உணர்த்துவேன். அவர்கள் அப்போதே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதால் தான் நமக்கு இந்த தண்டனையை வராகி கொடுக்கிறாள் என புரிந்து கொண்டு திருந்தினால் சரி. அதை புரிந்து கொள்ளாமல் என்னதான் தன் வாழ்வில் நடந்தாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தே தீருவேன், மற்றவர்களுக்கு கொடுமைகளையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்தே தீருவேன் என அடம்பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளை என்ன செய்வது? அதனால்தான் கோபத்தோடு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க கிளம்பினேன். வேறொன்றும் இல்லை என் செல்லமே. மற்றவர்கள் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய மனம் நீ உனக்குள் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக மற்றவர்களுக்கு செய்வதெல்லாம் இருக்கட்டும், உனக்கெனவும் கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள்ளேன் செல்லமே. அள்ளி கொடுப்பதில் தவறில்லை. அள்ளி கொடுக்கும்போது தனக்கெனவும் கொஞ்சம் கிள்ளி வைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாளை உனக்கு இந்த சூழ்நிலையோ கஷ்டமான சூழ்நிலையோ வரும்போது உனக்கு தேவையென நீ யாரிடமாவது போய் கையேந்தி நிற்கும்போது அவர்கள் கிள்ளியாவது தருவார்களா என தெரியவில்லை. அதனால்தான் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வழங்கி உதவி செய்யக்கூடிய எண்ணம் உனக்குள் இருப்பது சரிதான். ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் சேமித்து வைத்துக்கொள் என சொல்கிறேன். உன் பிள்ளைகளுக்காகவே நீ செலவு செய்தாலும் சரி, உன் குடும்பத்திற்காகவே செய்தாலும் சரி, உனக்கென கொஞ்சம் சேர்த்து வைத்துக்கொள். அதுதான் உன் உடலுக்கு நல்லது. ஓம் வராகி.